எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கே. முயற்சி பண்ணிட்டே இருப்போம். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், போர்ட் முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இருக்கு. விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அதாவது சித்தர்களோட கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆற்றல், அது என்ன அப்படின்னா அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தியில் இருக்கக்கூடிய ஒன்று, அது என்னன்னா வசித்துவம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இது எப்படி வரும், இதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த வசித்துவம் கலை யாருக்கெல்லாம் இருக்கு? ஸோ எதெல்லாம் அட்ராக்ட் பண்றாங்களோ அவங்களாம் வசித்துவமா? கிடையாது. வசித்துவம் என்பது இந்த உலகமே ஒருத்தரை திரும்பி பார்க்கும். அது அவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தது. சில பேர் அந்த வசித்துவத்தை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ண முடியும். என்கிட்ட அந்த மாதிரி ஆற்றல் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நம்ம பார்க்க வைக்க முடியும். ஒரு சிலர் எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தன்னால நடக்கும் கூட. அது என்ன? இந்த ஆற்றல் எல்லாருக்கும் இருக்கா? மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்கும் நேச்சுரலா. ஆனால் இதை சில சாதனங்கள், பயிற்சிகள் மூலயமா நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஸோ இதுக்கு நிறைய முப்பு, இந்த மாதிரி நிறைய ரகசியம் சார்ந்த சில முறைகளை பயன்படுத்தி தான் இந்த சக்தியை பெறணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, இது ஒரு வகையான ஒரு ஹையர் ஹிப்னாசிஸ், அதுதான் வசித்துவம் என்ற ஆற்றல். இந்த வசித்துவ ஆற்றலை பயன்படுத்தி நம்மளால எதை வேணாலும் சாதித்து கொள்ள முடியும் கூட. அதாவது 5 பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பெறதுக்குரிய விஷயத்தை பத்தி என்ன பேசலாம்? இதுக்குரிய சொல்லித்தரதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இப்பத்திக்கு காலகட்டத்தில் யாருமே கிடையாது. இந்த வசித்துவ ஆற்றல் தன்னால வரும். சில பேர் என்ன நினைப்பாங்க, வசித்துவ ஆற்றல்னா காத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை அணைக்கிறதோ, தூரமா இருந்து அணைக்கிறதோ, அல்லது ஒரு செயலை தூரமா இருந்து செயற்படுத்தி மறைய வைக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வசித்துவம் என்பது அபரிவிதமான அட்ராக்ஷன் சொல்லலாம். எல்லாராலும் சீக்கிரமாக ஈர்க்கப்படும் தன்னால. அதனால வசித்துவ ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100% ஆற்றலா வர்றதுக்கு நிறைய சாதனங்கள், நிறைய பயிற்சி முறைகள், இது மேக்சிமம் சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வசித்துவ ஆற்றல் வரும். சில பேர் இந்த அஷ்டமா சித்தி பயன்படுத்தலாம். எனக்கு அந்த அஷ்டமா சித்தி வேணும், இது கிடைச்சிட்டா நான் உலகத்தையே பூந்து விளையாடிடலாம், என்னமோ பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த வசித்துவம், இந்த ஆற்றலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது வர வாய்ப்பே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு குருமார் கூட இருக்கும் பொழுது, அதுவும் பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய வசித்துவத்தில் இருக்கக்கூடிய சில சாதனைகள் மூலமா, சில பயிற்சிகள் மூலமா வரக்கூடிய செயலை தான் நம்முடைய ஆசான்கள் சொல்லி தருவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வரும். இது எதுக்கு வரும் அப்படின்னா, குரு சிஷ்ய உறவுகளுக்கு இந்த வசித்துவ ஆற்றல் குருமாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் ஈஸியாக மாணவன் அவரை பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகிடும். டக்குனு ஒரு அட்ராக்ஷன். இது நேச்சுரலாக மேக்சிமம் எல்லா செயின்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ உதாரணம், ஒரு புத்தர் இருக்காரு. புத்தர்கிட்ட போய் நின்ற உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விதமான குற்ற உணர்வு ஏற்படும். நம்மளாம் பாவி மாதிரி ஒரு குற்றம் ஏற்படும். இதை ஜீசஸுக்கும் சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட போனா பாவி மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன் நம்ம அவங்க கிட்ட போனா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஏற்படுது அப்படின்னா, அதுதான் வசித்துவ ஆற்றல். அந்த வசித்துவ ஆற்றலுடைய காந்த சக்தி உடம்புல இருந்து அதிகமான உச்ச நிலையில இருக்கிற ஒரு நிலை தான் வசித்துவம். வேற ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது சார்ந்த விஷயங்கள் நம்ம அந்த விஷயத்தை அடைய முடியும். சரி, வசித்துவது தான். இதை வச்சு நம்ம பண்றது என்ன? அதாவது கண் பார்வையை கொண்டு ஒரு விளக்கை அணைக்கிறது, அதாவது நம்ம உடம்பு 5 புலங்களை பயன்படுத்தி ஒரு செயலை செய்யறது, அதுதான் வசித்துவ பயிற்சியா? கிடையாது. வசித்துவம் தன்னால ஈர்ப்பு விதியில செயல்படக்கூடிய ஒண்ணு. ஆனால் உயர்ந்த ஹிப்னாசிஸ், ஹையரான ஒரு மெஸ்மரிசம் டெக்னிக்ஸ் தான் அந்த வசித்துவம். எல்லாரையும் ஈஸியா ஈர்க்க முடியும். ஆனால் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம உடம்புல பஞ்சபூத தத்துவம் என்பது சரியான முறையில செயல்படணும். அப்பதான் இந்த விஷயம் வரும். ஸோ பஞ்சபூத தத்துவம் உடம்புல சரியா செயல்படணும் அப்படின்னா என்ன பண்றது? நல்ல மாஸ்டர் கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு என் மாஸ்டர் சாமி கண்ணி எனக்கு சொன்னார் என்னன்னா, உடம்புல பஞ்சபூத தத்துவம் இருக்கு.
அந்த பஞ்சபூத தத்துவத்தை 5 வந்து ஒரே சீர்கோட்ல வந்து இயங்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஆற்றல் வாய்ந்த சில விஷயங்கள்ல 1-2 நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே மனதுக்குள்ளே எட்டி பார்க்கணும்னு வேணும். நீங்க குருமார்கிட்ட போனா தெரியும், எட்டி பார்க்கணும் தான் சொல்லுவாங்க, வராது, அது வரும்னு சொல்ல மாட்டாங்க. எட்டி பார்க்கும், வந்து போகும், வந்துட்டு கூட போயிடும் சம்டைம். ஆனால் அது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிர்வலையை தான் அவர் அதிகப்படுத்துவார். அதிகப்படுத்தோம்னா அந்த சாதனங்கள் மூலியமா மனம் வந்து நிற்கக்கூடிய சில சூழல்கள் ஏற்படும். அந்த மனம் எப்ப நிற்குதோ அப்பொழுது இந்த வசித்துவம் நம்மை வந்து அடையும். இதுதான் அந்த அஷ்டமாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம், வசித்துவம். மனம் நின்னா வசித்துவ ஆற்றல் வந்துடும். அதே மாதிரி புத்தருக்கு மனம் நின்னது, வசித்துவம் வந்தது. இயேசுவுக்கு மனம் நின்னது, வசித்துவம் வந்தது. கிருஷ்ணருக்கு மனம் நின்னது, வசித்துவம் வந்தது. யாரெல்லாம் பெரிய பெரிய செயின்ட் இந்த உலகத்துல இருக்காங்களோ அவங்க கிட்ட போனோம் நமக்கு ஏன் ஒரு மாதிரி ஒரு உணர்வுகள் ஏற்படுறதுக்கு காரணம் விவேகானந்தர், வசித்துவம் வந்துச்சு. இந்த மாதிரி யார் இந்த மாதிரி செயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ஆற்றல் வளர்ந்ததுக்கு மூல காரணம் மனம். மனம் நின்னால் வரும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மனம் நின்னா இந்த வசித்துவ ஆற்றல் வரும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். மனம் ஒரு நாளைக்கு ஒரு 10 செகண்ட் இல்லாட்டி 20 செகண்ட் மனம் நின்னா போதும், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு வரும், நம்ம கிட்ட வந்து நிற்கும். வெறும் 20 செகண்ட் நான் சொல்றேன், 10 செகண்ட் 20 செகண்ட் நொடிகள் மனம் நின்னா போதும், இந்த ஆற்றல் நம்ம கிட்ட வரும். நேச்சுரலா உடனே வர ஆரம்பிக்கும். இது நல்ல மாஸ்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் முன்னாடி போய் நம்ம உட்காரோம் அப்படின்னா, ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட போய் உட்காரும் போது அவரை மாதிரி நம்ம மாறுவோம் கொஞ்ச நாள்ல. ஏன் மாறணும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் சீக்கிரமா மனம் நிற்கக்கூடிய ஒரு பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுக்கறதுனால சடனா அந்த வசித்துவம் நமக்கும் வரும். அதனாலதான் வந்து நிறைய மாஸ்டர் கிட்ட போய் நம்ம கத்துக்கும் போது அவங்கள மாதிரியே மாறக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். அதனால் நல்ல ஒரு ஆசானை தேர்ந்தெடுத்து போங்க. ஏன்னா 99% நம்முடைய குணாதிசயம் மாறக்கூடிய சில ஆசான்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்களதான் போய் பார்ப்போம். ஏன்னா நல்ல ஆசான்கள் நம்ம கண்ணுக்கு மேக்சிமம் தெரிய மாட்டாங்க. அதனால முதல்ல நல்ல ஆசான்கள் நான் பார்க்கணும், முதல்ல அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டா அந்த மாதிரி ஒரு ஆளை என் லைஃப்ல கிடைச்ச மாதிரி ஒருவரை கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சந்திக்க முடியும். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அப்படிப்பட்டவர் கண்டிப்பா சந்திப்போம். சந்திச்சிங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நம்மளால உரிய முடியும் கூட. ஏன்னா அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தாலே ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படும். என்ன உணர்வு ஏற்படும்னா ஒரு பாவம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி உணர்வு நமக்கு ஏற்படுது அப்படின்னாலே அவங்க அந்த வசித்துவ ஆற்றலை பெற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ஒரு ஹோலினஸ், ஆனா அவங்களும் தப்பு பண்றாங்க செகண்டரி, ஆனா ஒரு ஹோலினஸ்க்குள்ள அவங்க இருப்பாங்க. இருக்கிறதுனால அந்த வசித்துவ ஆற்றல் அவங்க கிட்ட ஒர்க் ஆயிட்டே இருக்கும். சிம்பிள். மனம் 20 செகண்ட் நின்னா போதும் வசித்துவ ஆற்றல் வரும். நான் சொல்றது பேசிக். அதாவது நீங்க நல்ல மாஸ்டர் கிட்ட போனா அவர் அதான் சொல்லுவார். எங்க ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு அட்ராக்ஷன் ஃபார்ம் பண்றது, ஒரு ஆற்றலை வந்து கொண்டு வர்றது. ஜஸ்ட் 20 செகண்ட் ஒரு நாளைக்கு சொல்றேன். ஆனால் அது சாத்தியம் 99 சாத்தியம் அல்லது சதவீதம் குறைவு. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம அதிகமா தியானம் செய்வோம், ஆனா மனம் நிற்காது, தூங்கிடுவோம். தூக்கம் தான் வரும், மனம் நிற்காது. நான் விழிப்புணர்வோட சாட்சி பாவத்துல இருந்து நீங்க வந்து பார்த்தா கூட மனம் நிற்கிறது கஷ்டம். ஆனா ஒரு நாளைக்கு 20 செகண்ட் என்ன போகுதுன்றார். ஆனா இதெல்லாம் தாண்டி ஓஷோ ஒரு புத்தகத்தை நான் படிச்சு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா 60 நொடியில் இருக்கக்கூடிய வால் கிளாக்ல சுத்துற அந்த நொடிகள், அந்த நொடி பொழுது ஒரு நொடி அந்த 60 செகண்ட்ல நின்னா போதும் மிகப்பெரிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்துக்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் மாஸ்டர் 20 செகண்ட் சொன்னார். கஷ்டம்தான், பயிற்சி பண்ணி பாருங்க. சாதாரண நின்று பாருங்க. எக்ஸாம்பிள் என்ன, ஒரு சின்ன எக்ஸாக்ஷன் அந்த காட்சி நம்ம சின்ன வயசுல சின்ன பசங்களாம் ஒரு விளையாட்டு விடுவோம், அட்டாக் அப்படின்னு டப்பு நின்றுவோம். நம்ம இது ஒரு விதமான ஒரு ப்ராக்டிஸ் தான். அது தப்பு நிற்கும் போதுனால உடம்புல அதிர்வலை நிற்கும், தப்புன்னு மனசு நிற்கும். நல்லா பாருங்க, அதிர்வலை ஏற்படும் போது திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது தப்பு நின்றும். நம்ம மனசுக்கு எதுவும் செயல்படாது, அப்படி நின்றுவோம். என்ன நடந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலையில அமைதியா ஒரு இடத்துல ஒரு பிராக்டிஸ் சாதனங்கள் பயன்படுத்தி நம்ம மனசை நிற்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சியை நீங்களாவே ஏற்படுத்திக்கிங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப பெரிய மூச்சு பயிற்சியோ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. மனசை நிற்க டக்குன்னு ஸ்பீட்ல பண்ணக்கூடிய சின்ன பயிற்சிகள் நீங்களாவே கிரியேட் பண்ணிக்கோங்க. அது ஈஸியா பண்ணலாம். இந்த அட்டாக் சொல்லக்கூடிய அந்த பயிற்சியும் நல்லா தான் இருக்கும். டக்குன்னு மனசு நிற்க வைக்கணும்.
அது தனியாக இருந்து தான் நீங்கள் வந்து சேஃபாக இருந்து தான் இந்த பயிற்சியை பண்ணணும். சும்மா ரோட்டில் போகும்போதே பைக் ஓட்டும் போதோ கார் ஓட்டும் போதோ ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது படிக்கட்டு நடக்கும்போது ஏதோ ஒரு செயலை ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது பிஸியாக இருக்கிற ஷெடியூலில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. தனிமையாக இருக்கிற நேரத்தில் ஒரு சேஃபாக ரூம்குள்ளே இருந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது மட்டும்தான் மனம் நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும். உட்காந்தும் பண்ணலாம். அப்போ சடன் அந்த ப்ராக்டிஸ் ஈஸியாக பண்ணுங்க. ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. இல்லை நான் சொன்ன ப்ராக்டிஸ் சும்மா ஒரே இடத்துல அமைதியாக உட்காருங்க, உடம்பு மட்டும் கவனிங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த சம்பவம் ஏற்படும். என்ன சம்பவம்னா மனம் நீக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படும். அன்னைக்கு அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும். வசித்துவ ஆற்றல் அன்னைக்கு அந்த நொடி பொழுது உங்களுக்கு வரும். அது ஒரு விதமான பேரானந்தமாக இருக்கும். அது வந்துருச்சு அப்படின்னா எல்லாரையும் சீக்கிரமா நீங்க ஈர்க்கலாம். மிக்க நன்றி. அடுத்த வித்தியாசமா சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.